ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். குறிஞ்சி மலர் பற்றி. ஏன்னா கொடைக்கானலில் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. ஏன்னா அது என்ன குறிஞ்சி அப்படின்னா அது ஒரு மலர் தான், தாவர வகை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1600 மீட்டர் உயரத்தில் இருக்க மலைகளில் புதர் மாதிரி அது வளரும். அந்த செடி நீல நிலத்தில் அந்த பூக்கள் இருக்கும். அதான் குறிஞ்சி பூ. அதை நம்ம சங்ககால இலக்கியத்தில் அகநானூறு, புறநானூறு அதிலலாம் நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதுரை காஞ்சியிலையும் கருங்கார்குறிச்சின்னு இதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட் அப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் 2 தாவரவியலாளர்களை நியமித்து ஸ்பீசஸ் எல்லாம் பதிவு பண்ண ஆரம்பித்த டயத்தில் தான் இந்த குறிஞ்சி மலரை பற்றி ராபர்ட் அண்ட் ஃபடாம் 2 பேரும் இதை வந்து விவரமாக பதிவு பண்ணுறேன். 19 ஸ்பீசஸ் இருக்குது. இதே அதாவது குறிஞ்சி மலர்லேயே 19 டைப் ஆஃப் குறிஞ்சிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த கேம்பிள் அதை ஃபர்தர் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு 46 டைப் ஆஃப் குறிஞ்சி மலர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன தான் அந்த டைப்ஸ் ஆஃப் குறிஞ்சி இந்தியாவில் 46 இருந்தாலும் அதோட பொதுவான தன்மை என்னென்னா, அந்த பூ ஒரு தடவை பூத்ததுக்கப்புறம் அந்த என்டையர் புதருமே டெமாலிஷ் ஆகி அந்த செடி இன்னொரு புது செடி அங்கேருந்து வளர்றதா தான் சொல்கிறாங்க. அப்போது இது வந்து 6 வருஷத்துக்கு ஒரு முறையும் 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் நமக்கு இங்கே பூ பூக்கிறதா சொல்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் இருக்கிறது 2 குறிஞ்சி பூ டைப் தான், ரைட்டுங்களா? அது 2மே 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிறது தான், நீல நிறத்தில் இருக்கிறது தான், மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அது ஒரு 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 பீரியடில் இருந்திருக்கு. அது நம்ம இப்போது அதை பற்றி பதிவு இல்லை.